ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புது இருந்தால் இது மாதிரி இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வரப்போகுதுங்க. நம்ம சேனல் புது இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துட்டு சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத மொபைலே கிடையாது. அதனால் நீங்களே ஒரு புது யூஸராக இருக்க வேண்டியதுனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமு. ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் ஐக்கான இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப் வரும், அது இன்ஸ்டால் கொடுத்துங்க. சரிங்களா? அதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டாகிராம் ஆப்பை. சரிங்களா? மொத்தம் 42 MB ப்ளே ஸ்டோர் அவைலபிள் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் ஆனோன்னா ஓப்பன் பண்ணிங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. சரிங்களா? உங்கள் மொபைல் ஸ்கேன் ஆகு. அப்புறம் எல்லாம் இன்ஸ்டால் ஆனோன்னா ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வருங்க. இதில் கொஞ்சம் லோட் ஆனோன்னா நம்ம லாகின் பண்ணுற பேஜுக்கு வந்துடுவோம். நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் ஐடி வச்சிருந்த ஃபேஸ்புக்கில் ஓப்பன் வச்சுருக்கீங்கன்னா அந்த லாகின் வித் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கோட ஐடி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதா. இல்லைனா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ஒரே ஐடியா வச்சுக்கிற வேண்டியதா. சப்போஸ் எனக்கு வெவ்வேறு ஐடி வேணும், இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் வித் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஃபேஸ்புக் இருக்கிறத வச்சுட்டாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பரவாயில்ல. நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் புதுசாக தான் ஓப்பன் பண்ணணும். சைன் அப் வித் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சைன் அப் வித் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுக்குறாப்புல இருக்குது. இந்த பக்கம் ஃபோன் இருக்குது, அந்த பக்கம் கிளிக் பண்ணால் இமெயில் ஐடி கொடுக்குறாப்புல இருக்குது. சரிங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை இமெயில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுத்துக்கிட்டா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஒரு ஓடிபி வருங்க, அதுக்காக தாங்க. சரிங்களா? உங்கள் ஓடிபி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வரும். இமெயில் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி. ஃபோன் நம்பர் கொடுத்தா மெசேஜாக வரும், இமெயில் கொடுத்தா மெயிலாக வரும். சரிங்களா? நீங்கள் அந்த ஓடிபி எடுத்து இங்கே போட்டுக்க வேண்டியதா. இப்போ நான் என்னோட மொபைலுக்கு வந்த ஓடிபி நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதே போல் உங்கள் மொபைலுக்கு இருக்கிற ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்க. இப்போ உங்கள் நேம் கொடுக்குறாப்புல இருக்குது. உங்கள் நேம் உங்களுக்கு நேம் ஐடி நேம் என்ன அது கொடுத்துங்க. இல்லை பாஸ்வேர்டு என்ன சொல்லி கொடுத்துங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொடுத்துங்க. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோவர்ஸில் கம்மியாக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஃபியூச்சரில் பாஸ்வேர்டு ஃபாலோவர்ஸ் அதிகமாக உங்கள் ஐடி ஹேக்காக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துங்க. கொடுத்து போட்டு கன்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண கேட்பாங்க, நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிங்க. ஆட் யுவர் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துங்க. ஒரிஜினலாக கொடுத்துங்க. ஏன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ரெக்கவர் பண்ணணும் ஐடி அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கு, அதுக்காக தாங்க. அதனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? நான் கொடுத்துக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் இதுவான்னு கேட்டிருக்கு. நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை யூசர் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை 14 நாளுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்காக தாங்க. இப்போ சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் அதாவது உங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகுங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது, அதுக்காக தாங்க. ஒரு 15 செகண்ட் ஆகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஃபேஸ்புக் ஃப்ரெண்டில் நீங்கள் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்குது. நீங்கள் ஆட் பண்ணோன்னு ஆட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் வருவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் ஆட் பண்ணோன்னு ஆட் கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம்னா ஸ்கிப்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஸ்கிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் கொடுத்தோன்னே அடுத்து நம்ம ப்ரொஃபைல், அதாவது நம்ம ஆட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணுறாப்புல இருக்குது. அதான் உங்கள் ஃபோட்டோ இல்லை நடிகர்கள் யார் வேணால், பூக்கள், இது எந்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதா. ஆட் பண்ணி போட்டு இப்போ நம்ம வந்துக்க வேண்டியதாங்க. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதா. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஏதாவது நீங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை பயோ கொடுக்கணும்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணி போட்டு இங்கே எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அந்த எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் பயோ இல்லை எல்லாமே உங்கள் நேம்லேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் 14 நாளுக்கு ஒரு டைம் தான் மாற்ற முடியும், அதுக்காக தாங்க. அப்போ நீங்கள் எது வேணால் பயோலேருந்து எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் நேமில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது மாதிரி இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பேஜே தனியாக இருக்குது இன்ஸ்டாகிராம் டிப்ஸ்னு சொல்லி. அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக இருக்குது. அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.